ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க விராலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes இருக்கு. இந்த படத்தை ஃபாசில் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மோகன்லால், நயன்தாரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு நயன்தாரா தெரியுறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸால பார்க்க முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் ஃபர்ஸ்ட் அவங்கள தப்பா நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல தெரிஞ்சுக்கிறாரு அவங்க இறந்து போன ஆவி அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சு இவங்க நயன்தாராக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அப்படி இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான் இது. இதே மாதிரி பல நூறு படங்கள் பார்த்தாச்சு. ஆனா இது 2004 வந்த படம்ன்றதுனால கொஞ்சம் ஓல்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நயன்தாராக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது பிகினிங் ஸ்டேஜ்ல உள்ள படம். சோ அவங்களோட ஆக்டிங்லாம் அந்த அளவு தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ஓவரால் டீசெண்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காட்டுற ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல, நார்மலா இருக்குன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் இவங்க இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பல இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் மிஸ் ஆகுது. படம் ஆரம்பத்துல இருந்து ரெண்டு வரைக்கும் ஏனோ தானம் தான் போகுதே தவிர ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலே நமக்கு பல சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு, லேகிங்கா தான் இருக்கு படம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.